சில பேரு சொன்னா புரிஞ்சுப்பாங்க, சில பேரு அடிச்சாதான் புரிஞ்சுப்பாங்க. இவ ரெண்டாவது ரகம். அதான் கட்டி தொங்க விட்டுட்டேன். எப்போ இவ நிச்சயத்துல வந்து பிரச்சனை பண்ணாலோ அப்பவே நான் இத பண்ணிருக்கணும். நான் தான் சின்ன பொண்ணுன்னு பொறுமையா விட்டுட்டேன். ஆனா இவ என்கிட்ட ரொம்ப ஆடிட்டா. இனியும் விட்டா உன்னையும் வருணையும் நிம்மதியா வாழ விட மாட்டா. எப்படி சித்தி? அண்ணாமலையிட்ட ஆளு பார்க்கதான் கொஞ்சம் டெரர். மத்தபடி சாப்பிட்டுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். இவங்களுக்கு கோவம் வந்தா கொலை கூட பண்ணுவாங்க போல இருக்கே. இவ எதுக்கு நமக்கு கால் பண்ணா? நம்மளையும் கோத்து விட பாக்குறாளா? ஐயோ, ஒரு வேலை கோத்து விட்டா நம்ம நிலைமை. கௌதம், அவ ரொம்ப நேரமா ஏதோ சொல்ல நினைக்கிறா. என்னன்னு கேப்போம். அவ வாயில ஒட்டி இருக்கிறத எடுத்து விடு. என்ன என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இத பத்தி நான் வெளியில சொன்னேன் என்ன ஆகும் தெரியுமா? மரியாதையா என்ன விட்டுடுங்க, இல்ல பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டேன். எப்படி எப்படி நீ செத்துட்டேன்னு டிராமா பண்ணா என் பையன் அப்படியே துக்கத்துல தேவதாஸ் ஆயிடுவான். அவன் வெளிநாடு வந்ததும் அங்க ஒரு டிராமா பண்ணி அவனை உன் பக்கம் இழுத்துக்கலான்னு நீ நினைச்சியா? நான் இருக்கிற வரைக்கும் உன் பிளான் எதுவும் நடக்காது. நீ என் பையனை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண நினைச்சப்பவே உன்னை முடிச்சு விட்டுருக்கணும். போனா போகுதுன்னு விட்டது ஏன் தப்புதான். அதனாலதான் மறுபடியும் இப்படி ஒரு பிளான் பண்ணி என் பையனோட உயிருக்கே ஆபத்து உண்டாக்கிட்ட. ஆனா இனி உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வேண்டாம் ஆண்டி, எதுவும் பண்ணிடாதீங்க.